உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமாம், உலகத்தை ஜெயித்தவர். ஆமாம், உலகத்தில் உபத்திரம் உண்டு, உபத்திரம் இருக்கத்தான் செய்யும். பல இடங்களில் உபத்திரம் இருக்கிறது. ஆனால் உபத்திரத்தில் நீங்கள் அழிவதில்லை. அவர்கள் எவ்வளவாய் உபத்திரப்பட்டார்களோ, இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவாய் உபத்திரப்பட்டார்களோ, பார்வோன் மூலமாய், பார்வோனுடைய ஆலோசனை மூலமாய் எவ்வளவாய் உபத்திரப்பட்டார்களோ, அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். அவர் அவ்வளவாய் பெருகினார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில எவ்வளவாய் உபத்திரப்பட்டீர்களோ, ஆமா, குடும்ப உறவுகளினாலே அநேகர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. குடும்ப உறவுகளினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். கூட்டு குடும்பத்தில் அநேகர் பாதிக்கப்படுறாங்க சார். ஆமா, இன்னும் பல காரியங்கள் மாற்றம் அடைந்து கூட இன்னும் சில பேர் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் உன் காயத்துக்கு மருந்தாக, ஆமா, வைத்தியராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வருகிறார். எனவே இந்த நாளில் வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிறைவேற பிரியமானவர்களே. அதை சொல்லும் பொழுது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமா, நீ மட்டும் தண்ணீரை கடந்து கொண்டு நினைத்து கொண்டிருக்கிறாயா? பிரச்சனை போராட்டங்களில் நான் மட்டும் அதை சோலாவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் தனியாக இயங்கி கொண்டிருக்கிறேன் நினைத்து கொண்டிருக்காயா? இல்லை இல்லை, தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். எனவே வசனம் சொல்கிறது, வெள்ளம் போல் சத்துருக்கள் வரும் பொழுது ஆவியானவர் உனக்காக அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உனக்கு விரோதமாக அல்ல, அவனுக்கு விரோதமாக, உனக்கு ஆதரவாக இந்த காலை வேளையிலே கொடியேற்றி கொண்டிருக்கிறார். எனவே தண்ணீரை கடக்கும் பொழுது பிரச்சனைகள் என்கிற தண்ணீர், கடன் என்கிற தண்ணீர், வியாதி என்கிற தண்ணீர்